ஆடிப்பெருக்கு விழாவையொட்டி கோவை மாவட்டம் பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். ஆடிப்பெருக்கு அன்று ஒவ்வொரு ஆண்டும் கோவை மாவட்டம் பேரூர் நொய்யல் ஆற்றில் பக்தர்கள் வழிபாடு செய்வது வழக்கம். அதன்படி இன்று நொய்யல் ஆற்றில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து ஆற்றின் படித்துறையில் சுமங்கலி பெண்கள் புது தாலி கயிறு மாற்றிக்கொண்டனர். மேலும் ஏராளமானோர் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். இதையடுத்து பட்டீஸ்வரர் கோவிலில் பச்சை நாயகி அம்பாளுடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய சுவாமியை காலை முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். கோவை மாவட்டம் ஆனைமலை மாசாணி அம்மன் கோவிலில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு அம்மனுக்கு 18 வகையான பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இந்நிலையில் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் கோயில் கொடிமரம் அருகே தீபம் ஏற்றி வழிபாடு செய்துவிட்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து மாசாணி அம்மனை தரிசனம் செய்தனர். பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே சந்தன மரங்களை வெட்டி கடத்த முயன்ற 3 பேர் கைது செய்யப்பட்டனர். முள்ளுக்குறிச்சி காப்புக்காடு பகுதியில் சந்தன மரங்களை வெட்டி கடத்துவதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற அதிகாரிகள் சந்தன மரங்களை வெட்டி கொண்டிருந்த 3 பேரையும் கையும் களவுமாக கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து 15 கிலோ சந்தன மரக்கட்டைகளை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் காவிரி துலாக்கட்டம் பகுதிக்கு தண்ணீர் வந்து சேராததால் போர்வெல் தண்ணீரில் பக்தர்கள் ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடினர். மயிலாடுதுறை நகர பகுதியில் உள்ள காவிரி துலாக்கட்டம் பகுதியில் 12 தீர்த்த கிணறுகள் உள்ளது. இங்கு ஆடிப்பெருக்கு உள்ளிட்ட முக்கிய தினங்களில் ஏராளமானோர் புனித நீராடுவது வழக்கம். இங்கு மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் இதுவரை வந்து சேராததால் போர்வெல் மூலம் தொட்டியில் தண்ணீர் நிரப்பி பக்தர்கள் புனித நீராட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் காவிரி ஆற்றில் தண்ணீர் இல்லாததால் பக்தர்கள் கூட்டம் குறைந்த அளவே காணப்பட்டது. கன்னியாகுமரியில் பெய்து வரும் தொடர் மழையால் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் கடந்த சில தினங்களாக பரவலாக மழை பெய்து வருவதால் பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி உள்ளிட்ட அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் அணையிலிருந்து 500 கனஅடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலஜாபாத் அருகே காரில் மது பாட்டில்களை கடத்தி வந்த அரசு பேருந்து ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். காஞ்சிபுரம் மாவட்ட மதுவிலக்கு காவல்துறைக்கு வந்த ரகசிய தகவலின் பேரில் வாலஜாபாத் அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் அதில் பல்வேறு வகையான 66 பாண்டிச்சேரி மது பாட்டில்கள் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து காரை ஓட்டி வந்த அரசு பேருந்து ஓட்டுநர் இமானுவேல் என்பவரை பிடித்து விசாரணை நடத்தியதில் மது பாட்டில்களை கடத்தி வந்து வீட்டில் வைத்து விற்பனை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து இமானுவேலின் வீட்டில் நடத்திய சோதனையில் மேலும் பல மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்து இமானுவேலை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு நடைபெற்ற பேரணியில் 500க்கும் மேற்பட்ட செவிலியர் மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். மணப்பாறையில் உள்ள தனியார் மருத்துவமனை சார்பில் தாய்ப்பால் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்திலிருந்து தொடங்கிய பேரணியை நகர்மன்ற தலைவர் கொடி அசைத்து தொடங்கி வைத்தார். நகரின் முக்கிய பகுதிகளில் சென்ற பேரணி நகராட்சி அலுவலக வளாகத்தில் நிறைவடைந்தது. பேரணியில் தாய்ப்பாலின் அவசியம் குறித்த பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய விளம்பர பதாகைகளை மாணவ மாணவிகள் ஏந்தி கொண்டும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் புகட்டுவதால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் முழக்கங்களை எழுப்பியவாறு சென்றனர். இதில் 500க்கும் மேற்பட்ட செவிலியர் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே அரசு மதுபான கடை அருகில் சட்டவிரோதமாக பார் நடத்தி வந்த 2 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். குடியாத்தம் அருகே அரசு மதுபான டாஸ்மாக் கடையில் சட்டவிரோதமாக தனிநபர் பார் நடத்துவதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இந்நிலையில் குடியாத்தம் டிஎஸ்பி ரவிச்சந்திரன் தலைமையிலான போலீசார் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். போலீசாரை பார்த்ததும் அங்கிருந்த ஊழியர்கள் தப்பி ஓடிவிட்ட நிலையில் அங்கிருந்த சமையல் பாத்திரங்கள் மற்றும் அடுப்பு ஆகியவை பறிமுதல் செய்தனர். மேலும் இதுகுறித்து 2 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
கோவையில் வழக்கறிஞர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தில் 4 பேர் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர். சரவணம்பட்டியைச் சேர்ந்த வழக்கறிஞர் உதயகுமார் என்பவரை மயிலேறிபாளையம் அருகே கடந்த வெள்ளிக்கிழமை மர்ம நபர்களால் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். சம்பவம் தொடர்பாக 6 தனிப்படைகள் அமைத்து போலீசார் கொலையாளிகளை தேடி வந்த நிலையில் 4 பேர் கோவில்பாளையம் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர். சரணடைந்த 4 பேரையும் ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆடிப்பெருக்கு தினத்தை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவியில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. ஆடிப்பெருக்கு தினத்தில் நீர்நிலைகளில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபடுவது வழக்கம். அதன்படி குற்றால அருவியில் அகஸ்தியருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு விவசாயம் செழித்து வளரவும் பொதுமக்கள் நீண்ட ஆயுளுடன் வாழவும் பிரார்த்தனைகள் செய்யப்பட்டது. மேலும் பெண்கள் குற்றாலம் அருவிகளில் நீராடி மாங்கல்ய பாக்கியம் செழிக்க வேண்டி சிறப்பு பூஜைகள் செய்து தங்களது தாலி கயிற்றை மாற்றிக்கொண்டனர். இந்த சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான உள்ளூர் மக்கள் மட்டுமல்லாது சுற்றுலா பயணிகளும் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் மேலூரில் கணவனின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த மனைவி கைது செய்யப்பட்டுள்ளார். மேலூர் மில்கேட் பகுதியைச் சேர்ந்த செந்தில் பாண்டி கோகிலா தம்பதி கட்டிட கூலி வேலை செய்து வந்துள்ளனர். செந்தில் பாண்டி தினமும் குடித்துவிட்டு மதுபோதையில் மனைவி கோகிலாவிடம் தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பவத்தன்று செந்தில் பாண்டி மதுபோதையில் தகராறு செய்ததால் ஆத்திரமடைந்த கோகிலா செந்தில் பாண்டியின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் செந்தில் பாண்டியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு கோகிலாவை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். கோவை புறநகர் பகுதிகளில் தொடர் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். சூலூரில் பிரின்சஸ் என்பவர் வீட்டில் நடந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் ரோகன், விஜய், அபிலேஷ் மற்றும் முபாரக் அலி ஆகிய 4 பேர் கொள்ளையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இந்த கும்பல் சூலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் கொள்ளை மற்றும் வழிப்பறியில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து கொள்ளையர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 17.5 சவரன் தங்க நகைகள் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மதுபான கூடத்தில் கல்லாவில் இருந்து மதுவிலக்கு காவலர்கள் பணத்தை திருடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. நத்தம் செங்குறிச்சியில் உள்ள மதுபான கூடத்தில் மாவட்ட மதுவிலக்கு காவல் உதவி ஆய்வாளர் முத்துக்குமார் மற்றும் காவலர் ஜேம்ஸ் ஆகியோர் சோதனை நடத்தினர். கூடத்தில் மது அருந்திக் கொண்டிருந்த நபர்களை சோதனை என்ற பெயரில் அங்கிருந்து வெளியேற்றிவிட்டு முதியவர் ஒருவரிடம் 400 ரூபாய் பணத்தை பிடுங்கிய காவலர் கல்லாவில் இருந்த 40,000 ரூபாய் பணத்தையும் எடுத்து சென்றனர். இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் பசிலிக்குட்டை முருகன் கோவிலில் ஆடிப்பெருக்கு திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பசிலிக்குட்டை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடிப்பெருக்கு தினத்தை முன்னிட்டு ஆடி 1ஆம் தேதியில் இருந்து 18 நாட்கள் விரதமிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் மற்றும் காவடி எடுத்து வந்தும் மொட்டையடித்தும் நேர்த்தி கடனை செலுத்தினர். தொடர்ந்து 10,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குன்றின் மேலுச்சியில் உள்ள முருகனை தரிசனம் செய்தனர். இந்நிலையில் சுமார் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தனர். ஆடிப்பெருக்கையொட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் குவிந்த பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு மேற்கொண்டனர். ராமேஸ்வரத்திற்கு நாள்தோறும் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களில் இருந்து 1000த்திற்கும் மேற்பட்டோர் வருவது வழக்கம். இந்நிலையில் ஆடிப்பெருக்கையொட்டி அதிகாலை முதலே குவிந்த பக்தர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்தனர். பின்னர் கோயிலில் உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து உள்ளதால் 2000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரத்தில் கூட்ட நெரிசல் மிகுந்த அரசு பேருந்தில் இருந்து பெண் தவறி விழுந்து படுகாயமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சரல்விளை பகுதியைச் சேர்ந்த செல்லத்தங்கம் என்ற பெண் வேலைக்கு சென்றுவிட்டு பத்மநாபபுரம் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து திருப்பரப்பு செல்லும் அரசு பேருந்தில் ஏறியுள்ளார்.
பேருந்தில் கூட்ட நெரிசலாக இருந்ததால் செல்லத்தங்கம் படிக்கட்டில் நின்று பயணம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அரசு பேருந்து சாலையின் வளைவான பகுதியில் வேகமாக சென்றபோது நிலை தடுமாறி தவறி சாலையில் விழுந்துள்ளார். இதில் படுகாயமடைந்த அவர் தக்கலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் செல்லத்தங்கம் பேருந்தில் இருந்து தவறி விழும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரத்தில் மணல் கொள்ளையை தடுப்பதாக கூறி லுங்கி அணிந்து அரிவாளுடன் ரோந்து சென்ற காவலர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் கோணிக்கரை காவல் நிலையத்தில் SSI சித்திரைவேலு மற்றும் காவலர் கருப்பசாமி உள்ளிட்ட 4 பேர் மேலக்கோட்டை கிராமத்தில் இரவு நேரத்தில் மணல் திருடர்களை பிடிக்க சீருடை அணியாமல் லுங்கி மற்றும் டவுசர் அணிந்து பாதுகாப்பிற்காக கையில் அரிவாளுடன் சென்றதாக சொல்லப்படுகிறது. இதனால் சந்தேகமடைந்த பொதுமக்கள் அவர்களிடம் விசாரித்து தகராறில் ஈடுபட்டனர். இளைஞர்கள் சிலர் அவர்களை தாக்க முயன்றுள்ளனர். அப்போது SI சித்திரைவேலு தாங்கள் போலீசார் என கூறியதையும் நம்பாமல் போலீஸ் என்றால் எதற்காக லுங்கி அரிவாளுடன் வந்தீர்கள் என கேட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருந்து உதகைக்கு செல்லும் மலை ரயில் பாதையில் ஏற்பட்ட மண் சரிவை சீரமைக்கும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மேட்டுப்பாளையத்தில் இருந்து குன்னூர் வழியாக உதகைக்கு மலை ரயில் சேவை இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கனமழை காரணமாக ஹில்குரோ அடர்லி ரயில் நிலையங்களுக்கு இடையிலான மலை ரயில் தண்டவாளத்தில் மண் சரிவு ஏற்பட்டது. இதனால் கடந்த 1ஆம் தேதி ரத்து செய்யப்பட்ட மலை ரயில் சேவை 6ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் மலை ரயில் கடந்து செல்லும் இரும்பு பாதையில் சரிந்து கிடக்கும் மண் சகதிகள், பாறைகள் மற்றும் மரங்களை அகற்றி தண்டவாளத்தை சீரமைக்கும் பணியில் 30க்கும் மேற்பட்ட ரயில்வே ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அரியலூரில் உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்திய உறுப்பு தான தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அரியலூர் அண்ணா சிலையில் இருந்து உறுப்பு தான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. முன்னதாக உறுப்பு தானம் குறித்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். பேரணியில் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு அரியலூர் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர். ஊர்வலத்தில் உறுப்புகளை தானம் செய்வோம், உயிருடன் வாழ்வோம் என்ற கோஷங்களை எழுப்பி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அரசு மருத்துவமனையில் பிறந்து 4 நாட்களே ஆன ஆண் குழந்தை உயிரிழந்த நிலையில் உறவினர்கள் மருத்துவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அடுத்த தேவலம்பபுரம் பகுதியைச் சேர்ந்த சிவா லட்சுமி தம்பதிக்கு வாலாஜாபேட்டை அரசு மருத்துவ தலைமை மருத்துவமனையில் 4 நாட்களுக்கு முன் ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இந்நிலையில் இன்று அதிகாலை குழந்தை மூச்சு பேச்சின்றி காணப்பட்டதை அடுத்து மருத்துவர்கள் பரிசோதனை செய்ததில் குழந்தை உயிரிழந்தது தெரியவந்தது. இந்நிலையில் நல்ல முறையில் தாய்ப்பால் குடித்துவிட்டு உறங்கிய குழந்தை உயிரிழந்ததற்கு மருத்துவர்கள் முறையாக குழந்தையை பரிசோதிக்காததே காரணம் என குற்றம் சாட்டி மருத்துவர்களிடம் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துவிட்டு முதுகில் தட்டி குழந்தையை சரியாக உறங்க வைக்காத காரணத்தினால் மூச்சு திணறல் ஏற்பட்டு குழந்தை உயிரிழந்து இருக்கலாம் என மருத்துவமனை நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர்.